all the press, media, all my friends, brothers, sisters, all the dignitaries of the dais, in the படத்தினுடைய all the technicians, director, cast, crew, எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாருமே எல்லா விஷயமும் பேசியாச்சு. டைம் ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்குது. இந்த படத்தில் முதல்ல ஃப்ரம் த பிகினிங் சொல்லப்போனால் லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இது ஒரு சின்ன படத்துக்காக அவங்க இதுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தமிழ் குமரன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்தது. பாண்டிராஜ் சார் டைரக்ஷன் அண்ட் எவ்ரிதிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்தது. அண்ட் ஆல் த கோ ஆர்டிஸ்ட் உருவசி வந்தது. அண்ட் சஞ்சனா, அனந்திகா, யோகி பாபு, மிஷ்கின் சார், சிங்கம்புலி, பக்ஸு, சாண்டி மாஸ்டர், ஸோ மெனி எல்லாருமே. அண்ட் த என்டையர் டெக்னீஷியன்ஸ், ஃபாக்சன் மாதிரி மியூசிக் உள்ளே வந்தது, பிரதீப் மாதிரி எடிட்டர் வந்தது, ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இதுக்கு கிடச்சிது, திவ்யா மாதிரி ஒரு அசோசியேட் வந்தது. எல்லாருமே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் உருவசி சொன்ன மாதிரியே இதுக்கெல்லாம் மேலே இந்த படத்தோட ஹீரோ இதனோட ஸ்கிரிப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டது பாண்டிராஜ் சார் வந்து சொன்னது. பாதி ஸ்கிரிப்ட் வாசிட்டு இருக்கும்போது நான் கேட்டது, உருவசி மாப்பிட்ட கேட்பீங்களா, ஆல்ரெடி உருவசிட்ட பேசியாச்சு சொன்னது. அப்படி எல்லாமே 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 பாசிட்டிவாக அமைஞ்சொரு படம். இனிமேல் இது பப்ளிக்கிட்ட கரெக்டாக போய் சேர வேண்டியது ஒன்லி த்ரூ யூ. ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமையிறது லைஃப்பில் ரொம்ப ரேர். ரொம்ப அப்பப்போ தான் நமக்கு அந்த மாதிரி ஒன்று அமையும். ஒரு கதை நம்ம கேட்கும்போதே இந்த கதை தான் ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடும் மனசில். அண்ட் இது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அண்ட் ஜெயராம் தான் இந்த கேரக்டரில் நடிக்கிறாருன்னொடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை நம்ம படம் பண்ணி, 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது கோவிட் டைமில். அது ஒன் டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராம் பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு வித்தியாசமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று ஃபுல் சீரியஸாக இருக்கும். அந்த சீரியஸ்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டிராஜ் ஸ்கிரிப்டை பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பாண்டிராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ரைட்டர் மேலே தான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துலேருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டைம் எடுத்துக்குவார். அண்ட் சாதாரணமாக எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாள படம் கம்மியான நாட்களில் ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துருவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துருவாங்க. இப்போவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனால் மலையாள படத்தை விட ஸ்பீடாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படி எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது, ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகலை. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது ஏதாவது நேச்சுரலி வந்து நமக்கு அப்படியா வந்துடும். சில சீன்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, அது இதுன்னு போது ஏதாவது நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் மாறும். பட் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஒரு சீன் கூட ஐயோ நம்ம அந்த படத்தில் பண்ண மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையலை.
அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர் கூட அவந்திகா கூடவும் அனந்திகா கூடவும் சஞ்சனா கூடவும் ஒர்க் பண்ணது நாங்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து மறந்தாச்சு. எல்லாரும் ஆர்டிஸ்ட்டு ஆக்ட் பண்ண வரணுங்கிறது. அண்ட் தமிழ் குமரன் சார், மிஷ்கின் சார், எவ்வளோ நல்ல டைரக்டர் மிஷ்கின்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வித்தியாசமான சிந்தனையுடைய ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். அவருக்குள்ள இப்படி ஒரு நல்ல ஆக்டர், அதுவும் ஹியூமர் டைமிங் உள்ள ஒரு ஆக்டர் இருக்குன்னு இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் காம்பினேஷனில் பிரமாதமான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் நல்லா நடிச்சிட்டாரு, பிரமாதமாக நடிச்சிட்டாரு. அண்ட் நல்ல கேஸ்டிங்கில் பாண்டிராஜ் 100% அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி கேரக்டர் இப்படியே வர்றது. அவங்க யார், எப்படி அவங்க ஆக்ட் பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லரை வந்து அந்த சீனே அசத்துற அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணது எப்படிங்கிறதெல்லாம் டைரக்டர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுதான் முந்தானே முடிச்சில் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் அந்த பிகினிங்கில் ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க 2 பேரும். பட் அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க அதுக்கப்புறம் அந்த வயசில் பிஸி ஆகிட்டாங்க. எந்த இடத்துல காது குத்துறதுனாலும் கல்யாணம்னாலும் ஒரு வயசுக்கு இந்த சடங்கு நடத்தணுன்னாலும் இவங்கள லட்சணமாக கூப்பிட ஆரம்பித்து அவங்க சாகிற வரைக்கும் பிஸியாக இருந்தாங்க. சினிமாவினுடைய மேஜிக் அதுதான். அதில் யார் எப்போ அறிமுகமாகணும், எப்படி வரணும், அவங்க எந்த நிலைமைக்கு வருவாங்கன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் இங்கே வந்திருந்த காயத்ரியை, நான் சாண்டி மாஸ்டருடைய அம்மாவை ஆக்ட் பண்ணுறேன் காயத்ரி. அவங்கள நான் ஜேபேபி படத்தில் நம்ம எல்லாரும் தான் இருந்தோம். இதே மாதிரி ஜேபேபியோட ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அதில் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போதே நான் நினச்சேன் இவங்க வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும்னு எடுக்கிற அந்த ஒரு தன் வேலையில் எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க நம்மள மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது அப்புறம். ஸோ அதில் எல்லாருமே சாண்டி மாஸ்டர் நான் லோகா படத்திலே பார்த்துட்டு நான் அசந்துட்டேன். என் பொண்ணு அவரோட பெரிய ஃபேன். அவள் தான் எனக்கு படம் போட்டு காமிச்சம்மா, சினிமாவில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாருலம்மா, அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார், அவர் தான் வில்லன். நான் சொன்னேன் ஏற்கனவே சாண்டிக்கும் எனக்கும் காம்பினேஷனில் ஒரு பிரமாதமான ஒரு கதை வந்துச்சு. அன்றைக்கே படம் பண்ண முடியல. அது நல்ல ஒரு கதையாக கூட இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தற்செயலாக இந்த கேரக்டர் வந்துச்சு. பட் எங்கள் காம்பினேஷன் ரொம்ப நல்ல சீக்வன்ஸ் அமைஞ்சதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் யோகி பாபுவை வந்து நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் காம்பினேஷன். பட் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காமெடி மட்டும் இல்லை, அந்த சீரியஸ் எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கேரக்டர் யோகி பாபுது. நீங்கள் சமீபத்தில் பாபு அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அண்ட் அல்டிமேட்டாக சொல்லணுன்னா தமிழ் குமரன் சார் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை விட நானாக கேட்பேன், தமிழ் எப்படி போயிட்டுருக்கு, ஷூட்டிங் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கான். நான் அதில் எல்லாம் எதுலேயுமே தலையிடுறதில்லை மேம். என்ன ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன், அந்த தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனில் இருப்பார், அந்த அவசரத்தில் இருப்பார், இல்லைன்னா துபாய் போய்ட்டு வந்து வேணும். நான் சொன்னேன் உங்களுக்கு துபாயிலே பெர்மனன்ட் வேலை கொடுத்துட்டாங்களா தமிழ், இல்லை படம் எடுக்கிற வேலை இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த டென்ஷன் இப்போ நான் எடுத்துக்கிறதே இல்லை மேம், எல்லாம் அவரே பார்த்துக்குவார். பட் அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு எல்லாருமே வைரல் ஃபீவர். அந்த படம் ஒரு சின்னதாக அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த வீடை ஃபுல்லாக அந்த பிளாக் கிளாத் வச்சு மூடி டே 4 நைட் எடுப்பாங்க. இது எல்லாம் அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வைரல் ஃபீவர் எல்லாருக்குமே, நாங்கள் எல்லாரும் அஃபெக்டட் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருமல். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எடுத்தோம். பட் ஒர்க் பண்ணுற அந்த படத்துடைய கண்டென்ட்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதுதான். அண்ட் அந்த விஷயத்தில் வந்து பாண்டியராஜ் சாருக்கு நான் நன்றியே சொல்லணும். அண்ட் அசோசியேட்ஸ் ஒவ்வொருத்தரும், திவ்யாவுக்கு இன்ன வரைக்கும் திவ்யா ஒர்க் பண்ணுறது கூட இப்போ அங்கே போயிட்டு தான் வந்துட்டுருக்கு திவ்யா. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேஷன் சொல்கிறது திவ்யாவை சொல்லணும். ஒரு பக்கம் ப்ராம்ப்டிங் நடக்கும், ஒரு பக்கம் ஃபுட்டை பற்றி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் காஸ்டியூமுக்கு சொல்லுவாங்க, எல்லாமே அதுதான் ஒரு மேற்பார்வைன்னு சொல்லணும். அதே மாதிரி அவுட்டோர் ஷூட் ஃபுல்லாக ஜெகன் தான். ஜெகனுடைய படத்துக்கு இப்போ ஜெகன் பேசினாரே மேடையில், அப்போ அவருடைய படத்துக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் பாண்டியராஜ் மேலே இருக்கிற ஒரு அன்பும் ரெஸ்பெக்டும் அவுட்டோரில் வந்து எல்லாத்தையும் சமாளித்து, ஸோ ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய அளவில் இதில் உழைச்சிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ பாண்டியராஜ். அண்ட் ஜெயராம், தேங்க்யூ ஸோ மச்.
ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் இந்த படத்தில் நான் ஃபேஸ் பண்ண பல சந்தர்ப்பங்களில் ஜெயராம் இல்லாமல் வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் டெய்லி கம்யூனிகேட் பண்ணிப்போம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் காம்பினேஷன்லேயே எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண படங்கிற முறையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நடிக்கிற எல்லா படமும் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் வந்து நடிக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த படத்தை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ரைட்டருடைய மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவை. இப்போ நாங்கள்லாம் வந்த கரியரில் வந்த டைமில் படம் நடிச்சுட்டு போனால் போதும், அப்புறம் 100ஆவது நாள் விழாவுக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 மேகசின்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் இப்போ இதை வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவைப்படுது. ஸோ அதை நல்லபடியாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். பரிமளா அன்கோ ப்ரெஸ் மீட்டிற்கு வருகிந்துள்ள திரு ஜெயராம் சார் மற்றும் அம்மா உருவசி அம்மா, மிஸ்கின் சார், பாண்டராஜ் சார், அப்புறம் அனந்திகா, சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் மற்றும் அனைத்து டெக்னீஷியனையும் எங்களுடைய சுபாஷ் அண்ணா சார்பாக வரவேற்கின்றேன். அப்புறம் ஒரு சில வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் இருந்து அதில் ஒரு கேரக்டர்லையும் சார் நடிக்க சொன்னார் பாண்டே சார். அதனால் முழுசாக என்னால் போக முடியல, ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்கேன். அதேமாரி இந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி ஒரு டைரக்டருக்குன்னா, இந்த மாதிரி நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம், எல்லாருமே அவர்கிட்டே அவர் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டோம் பாண்டே சார். இது முழுக்க இந்த படத்துக்கு எல்லாமே காரணம் பாண்டே சார். நான் போகிறதில்ல, கவனிக்க முடியல, எதுவுமே பார்க்கல. அவர் கையில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். இன்னைக்கு கூட நாங்கள் 2 பேரும் பாகிராஜ் சார் பார்க்க போயிருந்தோம். அப்போ கேட்டார், எப்போ எடுத்தீங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க, எதுவுமே தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அவரோட டெடிக்கேஷன், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பார்க்கவே முடியாது. நேற்று சத்யஜோதி தாரன் சொல்லும்போது சார் அதுதான் சொன்னார். இது மாதிரி சார் கூட சேர்ந்து நிறைய படம் பண்ணோம். அதே மாதிரி டீமும் எங்கள் டீம் வந்து ஒரு குடும்பமாக தான் அந்த படத்தை பண்ணி ரொம்ப ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைன்னு நம்புகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா மீட்டிங் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இப்போ மேடையில் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், ஜெயராம் சார், ஊர்வசி அக்கா, ஹீரோனி, சாண்டி மாஸ்டர் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. அதில் நானும் உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல நானும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் பரிமளா அன்கோ வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் பாண்டிராஜ் சார் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நான் பண்ணியிருக்கேன். அண்ணன் நான் பாராட்டியிருக்காரு. பாராட்டி, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மோதிர கையால் கொட்டுப்படணும்னு. எனக்கு பாண்டியனை வந்து ஒரு சின்ன அழகாக ஒரு சின்னதாக செல்லமாக ஒரு குட்டு கொட்டி, இது இப்படி தாண்டா நடிக்கணும், இப்படி தாண்டா பண்ணணும்னு சொல்லி அது அழகாக சொல்லி கொடுத்தாரு. நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்ல பேர் கிடைக்கும். சில படம் வந்து ஆண்களுக்கு பிடிக்கும், சில படம் வந்து பெண்களுக்கு பிடிக்கும். சில படம் வந்து 18லேருந்து 20 வயசு வரைக்கும் அந்த குரூப் மட்டும் அந்த படம் பிடிக்கும். சில டைரக்டர் சாருடைய படம் வந்து குடும்பமாக வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் டைரக்டர் பாண்டியராஜ் சார் வந்து குடும்பத்தை வச்சு தான் படம் எடுக்கிறாரு. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, அண்ணி எல்லாரும் வச்சு ஒரு அழகாக சூப்பர் குடும்பமாக கொண்டாட வேண்டிய ஒரு படம் வந்து பரிமளா அன்கோ. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து பட்டே கலப்பும். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. ஒல்லேனையா எல்லாருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோ வெயிலில் என்னாலே வர முடியல, நீங்களாம் எப்படி வந்தீங்கன்னு தெரில. ஒரே விஷயம், படத்தை பற்றிலாம் நான் பேச வரல, சிம்பிள். ரொம்ப வெயில் அடிக்குது, எள்நீர் சாப்பிடுங்க, தண்ணி சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மைண்டு நல்லாயிருக்கும், மைண்டு நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஓகேவா? சிம்பிள். வெயில் இருக்குது, எல்லாம் உடம்பு பார்த்துங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேவா? ஓகே, எல்லாம் ஹாப்பியா? மந்தமா போகுது, கை தட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிம்பிள். சாரி, சும்மா ஜோக்கு தான், கண்டுக்காதீங்க, தட்டி விடுங்க. அடுத்தது இந்த படம் வசந்தன்கோ, சாரி பரிமளாக்கோ, சாரி அப்படி சும்மா தான், ஃபன் தான். ஓகே, ஏன்னா ரொம்ப மந்தமாக போயிருந்தது. பரிமளாக்கோ சார் ஒரு நடிகை, நான் ஃபஸ்ட் டைம் தட்டி விட்டு தெளிவா தெரியும் தெளிவா
வாட்சிங் சாரோட பாண்டியன் சார் மெயினாக, அது ஃபர்ஸ்ட்டு பாண்டியன் சாருக்கு அப்புறமா வரேன். மெயினாக வந்து டெக்னீஷியன் க்ரூவை பற்றி பேசலாம். சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சாரோட மெயினாக கேமராமேன், அவர் எங்கே இருக்கார், கேமராமேன் எங்கே இருக்கார்? அப்படியா, ஓகே. எனிவேஸ் திவ்யா அவங்க எங்கே இருக்காங்களா? ஓகே, எல்லாமே அசிஸ்டண்ட் சார் வச்சுருக்காரு. சாரை பற்றி எப்படின்னா, பாண்டியன் சார் கூட ஆக்சுவலாக எனக்கு பாண்டியன் சாரை எனக்கு 6 இயர்ஸ் முன்னாடி தெரியும். அவர் கூட அவர் நிறைய படம் பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் அவர் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, அவர் கூட நடிக்கணும்னு நான் இப்போ இல்லை, ஆக்டராக முன்னாடியே நான் அவர் கூட நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவர் வந்து நம்ம வந்து பார்த்து அவர் வந்து நான் கேட்கல. ஆக்சுவலாக கரெக்டாக ஏற்கனவே இது முன்னாடி ஒரு படம் பண்ண வேண்டியது, அவர் இந்த படம் பார்த்து நம்மளை அடிக்க வச்சார். ஆக்சுவலாக சார் தான் எனக்கு குரூப் டேரெக்டாக காஸ்ட் பண்ணார். நான் சார்கிட்டே சொல்கிறேன், சார் உங்க கூட நான் நடிக்கணும் சார் அப்படின்னு. சார் இங்கே பாருங்கள் சார், சாரிகிட்ட நான் சொல்லிடுறேன், சார் பார்க்கல சார். ஐ லவ் யூ சார். ஏன்னா சார்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எனிவேஸ் சார் பார்க்க மாட்டேங்கிறாரு போல், விஜயா இருக்கார் போல். ஓகே சார், தேங்க்யூ சார். எனிவேஸ் எதுவும் இல்லை, சார் எப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட். ஆக்சுவலாக அவர் எப்படின்னா டக்குன்னு எடுக்கிறாரு. ஒரு நாள் பார்த்துருந்தேன் சாரை, உடம்பு சரியில்லை, சாரை பார்க்க போயிருந்தேன். எப்படின்னா வேறு மாதிரி இருக்கார், வேறு ஃபாஸ்ட்டில் எடுக்கிறாரு போல், வேறு மாதிரி. எப்படின்னா ஜென்ரலாக எடுப்பாங்க, அவ்வளோதான், இப்படி அவ்வளோதான். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸுன்னு. கரெக்டாக என்ன சார், கரெக்டாக இல்லையா சார்? ஓகே சார், கோவமாக இருக்கார் போல். ஓகே, எனிவேஸ் சார், லவ் யூ சார். Love you, sir. Thank you all. Bye.